ஸோ டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ESP32 வெதர் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளாக ஒரு சிமிலர் டு த ESP32 பேஸ் பண்ணி ஒரு வெதர் ஸ்டேஷன் நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ண ஒய்ஃபை மூலமாக நம்ம வந்து திங்ஸ் போர்டு க்ளவுடில் வந்து நம்ம டோக்கன் போட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேட்டா வந்து நீங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம் வெப் சர்வரில். சேம் அதே டேட்டா வந்து நம்ம வந்து திங்ஸ் போர்டு க்ளவுடுக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஸோ இதான் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது ஒரு சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம என்னென்னா ஒரு ESP32 வந்து ஐசி சிப்பு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் DHT 11 இல்லை 22 ஐசி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ் சென்சாரை வந்து நீங்கள் 34 பின்னில் கனெக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து MQ135 கேஸ் சென்சார். ஸோ அதுதான் மல்டிபிள் கேஸ்க்காக இருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை டேஷ்போர்டோட இந்த போர்டு இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை வந்து மேனேஜர் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன ஒய்ஃபை இருக்கோ அதை பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஃபஸ்ட் இந்த ஐபிஎஸ் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டேஷ்போர்டு இதுமாதிரி தான் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு ஐபிஎஸ்ஸில் கிடைக்கும். ஸோ இது ஆர்டினோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டினோ சர்வரில் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வெதர் ஸ்டேஷனு. ஸோ ட்ரை இன்ட்டு சேவ்டு ஒய்ஃபைல ஒர்க் ஆகும். ஒன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டேஷ்போர்டு கிரியேட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம டேட்டா வந்து கன்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க முடியும். இதில் நீங்கள் டேட்டா இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹிட் அடிக்கும். இன்க்ரீஸ் த டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வருதுயா. ஸோ இந்த டேட்டா இதில் வரும். ஸோ இதே வந்து நீங்கள் திங்ஸ் போர்டு க்ளவுட்லேயும் சேம் டேட்டா உங்களுக்கு ஃபிச் ஆகும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக டேட்டா வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ரெயின்ஃபால் சென்சார் இருக்குது. ஸோ ரெயின் டிடெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு சென்சார் இருக்கும். டெம்பரேச்சர்னால் சென்சார் கனெக்ட் பண்ணல. சென்சார் கனெக்ட் பண்ணால் டெம்பரேச்சர் வேல்யூ ஹியூமிடிட்டி வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் டிவைஸ் ஸ்டேட்டஸில் வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களால் லாஸ்ட் டெலிமெண்ட்டில் உங்கள் டேட்டா வந்து போலிங் அதை பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு கரெக்டாக போலிங் ஆகிட்டு இருக்கும் அதில், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் சென்சார் கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போய்க்கலாம். ஸோ அதே ஸ்டேஷன் வந்து நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதே டேஷ்போர்டு வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டேஷ்போர்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் சேம் அதே டேஷ்போர்டு ESP32. ஸோ இதோட டெம்பரேச்சர் டேட்டாவை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்ததுன்னா உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மேப் லொக்கேஷன் இருந்தாலும் உங்களுக்கு மேப்லேயும் ஒர்க் ஆகும் கரெக்டாக. எந்த மேப்பு நீங்கள் மேப்பில் வந்து அந்த சென்சரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேப் எங்கே இருக்கோ அதை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த இந்தியாவிலேருந்து எங்கேனாலும் நீங்கள் எந்த மேப்னாலுமே நம்ம ஈஸியான லொக்கேஷன் வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சென்சார் அதேமாதிரி கிளிக் பண்ணி போனீங்கனாலும் இங்கேயும் அதே மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ மேப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்தியாவிலேருந்து நான் லொக்கேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத. ஸோ டிவைஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான வெதர் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வருது. சேஞ்ச் டோக்கன். ஸோ உங்களுக்கு டோக்கன் இருந்தால் நீங்கள் டோக்கன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபர்மர் அப்டேட்டு. ஃபர்மர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சூஸ் பண்ணி இது மூலமாக நீங்கள் ஃபர்மர் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆர்டினோ போனேன்னா இருங்க மல்டிபிள் ஃபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸோ நீங்கள் win.py ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்லோட் ஆகிடும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகுது. ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்மர் வந்து அப்டேட் ஆகிடும், டிவைஸ் ரிப்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை ஆகும். இல்லைங்கண்ணா உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன், இந்த பாருங்கள். ஸோ அப்டேட் ஸ்டார்டட் ESP-ல வந்துருக்கு, அப்டேட் சக்ஸஸ். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஒன்ஸ் நான் வந்து இங்கே மறுபடியும் ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். சூஸ் அ ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஓப்பன் இட். ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் ரீசெட் பண்ணிடுறேன், டேட்டா வந்து ரீசெட் பண்ணிடுறேன்.
ஃபுல் டேட்டா ரிசீவ் பண்ணிட்டேன். இந்த டேட்டா வந்து ரீட் ஆகலை, ஜஸ்ட் நான் அப்டேட் கொடுப்பேன். இங்கே ப்ராசஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் அப்டேட் ஸ்டார்டடாக இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல், உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை டு ரீகனெக்ட் த டிவைஸ். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் தேவையான லைப்ரரிஸ் வந்து இந்த லைப்ரரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இதெல்லாம் ஈஸியாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லைடில் வரும். ஸோ டேஷ்போர்டில் நம்ம டேட்டா பார்த்துக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸ் டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். ஸோ உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐபி இதில் ஷோ ஆகும். ஸோ அதுக்கான வெதர் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ ஃபேம் அப்கிரேட் இதில் பண்ணிக்கலாம். இப்போ டேஷ்போர்டு வந்து நீங்கள் திங்ஸ் போர்ட் லெவலில் பார்த்துக்க முடியும். நீங்கள் வேறு டேட்டானாலும் ஈஸியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபிச் ஆகிட்ருக்கும். ஸோ கோட் வந்து நீங்கள் வந்து .bin ஃபைல்னாலும் ஓகே, டேரெக்டாக வந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஏதாவது ப்ராஜெக்ட் வேணால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் சந்திப்போம். ஓகே, பாய்.